இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்மோ, இது உன் மாமனார் பணம் இல்லையா? நான் என்னோட சம்பளத்துல சேர்த்து வச்ச பணம். இது என்ன, நான் உனக்கு இனாமாவை தரேன். இப்ப வாங்கிக்க. வியாபாரத்தை முடிச்சுட்டு நீயே திரும்பி கொடு. கை மாத்து தானே. இல்லை, தங்கச்சி புருஷன் கிட்ட பணம் வாங்கி எனக்கு ஒன்றும் வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஊர்ல பணம் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருக்கா, எனக்கு வெளில வாங்கிட்டு தான் நான். நீ எடுத்துட்டு போ. ஏல பேப்பையில எவ்வளவு ஆசையா மருமகன் கொண்டு வந்து பணத்தை நீட்டுறாரு. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற. பேசாம வாங்கிக்கோல. அண்ணன், ஆறுகிட்டயோ கை நீட்டி நீ வாங்க போகுத, வெட்டியா பேங்க்ல இருக்க போற பணத்தை நீ வாங்கிக்கிட மாட்டியா? ஏன்னு இப்படி செய்யுத? டேய், அவன் சும்மா இருக்கிற பணத்தை உன்கிட்ட தரான். சும்மா வாங்க உனக்கு சங்கடமா இருந்தா யாருக்கோ கொடுக்க வேண்டிய வட்டிய இவனுக்கு கொடு. அதுக்காக பணத்தை வேணான்னு சொல்லுவியா? இல்ல பரணி, நான் என்ன வட்டி கிடக்காரனா? எனக்கு வட்டி கிட்டியெல்லாம் தேவை கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. சரிடா, வட்டி வேண்டாம். வியாபாரம் முடிஞ்சதும் லாபத்துல ஒரு பங்கு அவன் கொடுக்கட்டும். நீ வட்டி கடைக்காரனா இல்லாம பார்ட்னரா இருந்துட்டு போ. ஏலே சண்முகம், இப்ப அந்த பணத்தை வாங்க போறியா இல்லையா? இவங்கிட்ட பணம் வாங்கி வியாபாரம் பண்ணா ஊர்க்காரன் என்னல சொல்லுவான்? ஊருக்குள்ள அப்படியே இவர மானத்தை வாங்க போறாங்க. இப்ப வாங்க போறியா இல்லையா? இதுவும் கடன் தான், வட்டியோட திருப்பி தரதானே போற. இப்ப வாங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஷப்பா, நீ சொன்னா கேட்கவே மாட்டடா. ஏ பாண்டி, அந்த பணத்தை என்கிட்ட கொடுறா. இங்க பாரு பாண்டி, சண்முக சார்பா பணத்தை நான் வாங்கிட்டேன். அதை திருப்பி தர்றப்போ கொஞ்சம் லாபமும் சேர்த்து கொடுப்போம். அத நீ வாங்கிக்கணும், அவ்வளவுதான். லாபம் தானே, தாராளமா கொடு. இப்போதைக்கு பணத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா உள்ள வை. இல்லை, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியால? என்னல? ஓ விட்றா, போதும். உன்னோட பேச்செல்லாம் நிறுத்திக்கோ. முதல்ல உன்னோட ஈகோவை பக்கத்துல வச்சுட்டு வட்டிக்கு வாங்கறத நிறுத்து. எசக்கி, இந்தாடி பணத்தை பீரோல கொண்டு போய் வை. பாப்பாவை வச்சிருக்கேன். எப்பா, நீ அந்த பணத்தை வாங்கி வச்சிருப்பா. நீ கொடுத்தா ரத்னா, சொல்லிட்டி, நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வந்து நாங்க டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, சரியா? பாட்டி, இட்லி ரெடியா தான் இருக்கு. நீ சாப்பிட்டு அப்புறமா கிளம்பு, சரியா? சரி. சரி சண்முகம், போலாம்.